பதையே தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்சம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொத்தாள் நம் உயிர் துணையே, தேவாரம் நம் உயிர் துணையே, திருவாசகம் நம் உயிர் துணையே, திருவாசகம் நம் உயிர் துணையே. இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னான திருநாள். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த சபைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களோ நிச்சயமா உங்களுக்கு கைலாயத்துல நிச்சயமான இடம் உண்டு. இதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. சைவ உலகத்துல இதுவரையிலும் யாரும் செய்யாத செயற்கரும் செயல் செய்தவர் நம்முடைய வாதவூர் அடிகளார் பெருமான் அவர்கள். இது ஏதோ முகஸ்துதிக்காக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சைவராக பிறந்தவர்கள், தமிழனாக பிறந்தவர்கள், இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அத்தனை பேரும் அவருக்கு தலை வணங்கி நன்றி சொல்ல வேண்டிய சத்தியமான தருணம் இந்த தருணம். இதற்கு சிவலோக பெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டும். இது என்னுடைய தனிப்பட்ட ஆசை. என்னுடைய ஆசையை பெருமான் ஒருபோதும் வீண் செய்ய மாட்டான். ஏன்னா நான் வைக்கிறதெல்லாம் என்னுடைய சொந்த ஆசை இல்லை. ஏன்னா பெருமான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கருடக்கொடியோன் காணமாட்டா கலட்சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லா மணியையோ இருளை துறந்திட்டு என்னை இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஆசையை நம்முடைய அடிகள் பெருமானுடைய வாயிலாக நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று உங்கள் சார்பாக நீங்களும் விண்ணப்பம் வைக்கணும். இது விண்ணப்பத்திற்கான ஒரு மேடை. இந்த இப்ப வைக்கிற விண்ணப்பம் நிச்சயமாக நிறைவேறும் 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 என்று சொல்லி இவ்வளவு அடியார்கள் வந்திருக்கிற இந்த திருவோலக்க காட்சியை, இந்த அற்புதமான காட்சியை கீதம் வந்த வாய்மையால் கிளர்த்தரிக்கினார்களால் ஓதி உணர்ந்து அடியவர்க்கு உணர வேண்டும் என்பதற்காக ஒரு சில வாசகங்களை, ஒரு சில பதிகங்களை பாடி சரியாக 12:30 மணி அளவிலே அது நிறைவு செய்து சிவபுராணத்தை எல்லோரும் ஓதி மாகேஸ்வர பூசை என்கிற அன்னம்பாளிப்பு பூசை நிகழ இருக்கிறது. இந்த தங்க வில்வத்திற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் ஓங்கி வாழ்க, அவர்களுடைய குடும்பம் 7 தலைமுறைக்கு சிறப்புற்று வாழ்க. ஐயா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் சிதம்பரத்துக்கு போய் இந்த படையோடு எல்லாம் திரண்டு போகிறதே ₹1,00,00,000 சமானம். இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க, இதுதாங்க ₹1,00,000 சமானம். வேற என்ன வேணும்? ஒரு விழா நடத்தினா போய் கலந்துக்கிறீங்க பாருங்க, இதை விட ஒரு பெரிய புண்ணியம் இதுதாங்க எழுச்சி. இது நாளைக்கு பத்திரிகையில் டிவியில் வருகிற பொழுது இவர் யார், ஓ சிதம்பரத்துக்கு சென்னையிலேருந்து இங்கே போயிருக்குதா அப்படின்னு பாமர மக்கள் எல்லோரும் பார்த்து கழிப்பார்கள். ஆனால் சைவத்திற்காக ஒரு விழாவை எடுத்து யாருமே உண்ண முடியாத இனிப்பு கட்டியை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்களே என்று சொன்னால் அதுதான் அவருடைய கூறிய மதி, நுட்பம், ஆற்றல். காட்சிக்கு எளியர் கடும் சொல்லர் அல்லர் என்று வள்ளுவ பெருமான் சொன்னது போல ஒரு சிவனடியார் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் அவர்தான்.
அவருடைய முகத்தை பார்த்தாவே ஒரு மனமகிழ்ச்சி வரும். கொஞ்சம் கூட தான் என்ற அகந்தை எல்முனை அளவும் இல்லாதவர். எனக்கு தெரிஞ்சு 2 பேர். ஒன்று கழுக்குன்றான் ஐயா அவர்கள், எனக்கு அவருக்கு நிறைய தொடர்பு உண்டு. முதல்ல திருவாசகம் துவங்குகிற பொழுது எல்லோரும் அமைதியாக இருந்து திருமுறைகளையும் திருவாசகத்தையும் கேட்டு இன்புறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். சைவத்தில் ஒரு பெரிய ஒரு கொடையை தெரியுமா? சுந்தரர் சொல்லுகிறார், பிழையே உன்னை சொன்னாலும் அதுவே பொருளா கொள்வோனே. ஐயா, நான் கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன், ஏழை விவசாயி, கீரை வியாபாரம் பண்ணுறேன், நான் சாதாரண மண் வேலை செய்கிறேன், எனக்கெல்லாம் தேவார திருவாசகம்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு ஆனாவனாவை கூட தெரியாது, ஆனாலும் பாடணும்னு ஆசையாக இருக்குது. நான் திருவாசகத்தை பாடிக்கிட்டே வந்தேன், 2-3 இடத்துல பிழையாக பாடிவிட்டனே, சிவபெருமான் கோச்சுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா, நிச்சயமாக கோச்சுக்க மாட்டார்ப்பா, வாத்தியார் மாதிரி நீ பிழையே செய்திருந்தாலும் அதற்கு ஒரு 1/2 மார்க்கு போட்டு உனக்கு அருள் செய்யக்கூடிய எளிவந்த தெய்வம் சிவபெருமானை தவிர, தமிழ் வேதத்தை தவிர வேதம் எதுவும் கிடையாது. நமச்சிவாய வாழ்கங்கிறது பதிலாக நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிவிட்டேன், தப்பா? இல்லை, அதுக்கும் அருள் செய்வாராம். ஆனால் வேத மந்திரங்கள் அப்படி அல்ல. நீங்கள் அக்ஷரம், ஸ்ருதி, அந்த துவனி நீங்கள் தவறாக சொல்லிவிட்டீர்கள், ஆனால் அது பிழையாக மாறிவிடும். ஆனால் தமிழ் வேதம் அப்படி அல்ல. நீங்கள் பிழையாக பாடினாலும், சொல் தெரிந்து பாடினாலும், பொருள் தெரிந்து பாடினாலும் நிச்சயமான அருளை தரக்கூடிய ஒரே வேதம், ஒரே மறை, தமிழ் மறையாகிய திருமுறைகள், 12 திருமுறைகள். அதனால தான் குருஞான சம்பந்தர் சொன்னார், ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடர் 5 எழுத்தை நினையாய் சிச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கின்னவாய் திருமுறைகளோ தாய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகளே தாய். நமக்கு திருமுறைகள் தான் தாயாக இருந்து அந்த ஞானப்பாலை ஊட்டுகிற உண்மையான நெறி திருமுறைகள். அந்த திருமுறைகளில் பாமரர்களும் ஓதக்கூடிய எளிமையான ஒரு நூல் திருவாசகம். அதைத்தான் ஞானியார் சுவாமிகள் தம்முடைய மார்பலை கட்டி கொண்டார். வள்ளல் பெருமான் தம்முடைய உச்சி குடுமையில் கட்டி கொண்டார். அதைவிட ஒரு படிக்கு மேலே போனார் வள்ளல் பெருமான். திருமணம் ஆனது முதல்ல திருவாசகம் முற்றோதல் செய்தவர் யார் தெரியுமா? மாணிக்க வாசகர் தான் முற்றோதல் செய்தார். கேட்டவர் யார் தெரியுமா? சிவபெருமான் ஒருத்தர் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. 1000 பேர் வரல. மாணிக்க வாசகர் முற்றோதல் பண்ணணும்னா எப்படி இந்த தமிழ்நாடே திரண்டு வந்திருக்கணுமே, வரல. இல்லப்பா, உன் வாசகத்தை கேட்பதற்கு நான் ஒருத்தனே போதும்னு சொல்லி சிதம்பரத்தில் இருக்கிற வடக்கு வாசல்ல இருண்ட அறையில விளக்கு ஒளியில சரியா ஓர் இரவு, நான் சொல்லுகிற ஓரிரவு வேற, நீங்க நினைக்கிற ஓரிரவு வேற. இந்த ஓர் இரவு சரியா 10 மணிக்கு உள்ளே நுழைந்தார் அம்பலவான பெருமான். கையில் நிறைய ஓலைச்சுவடி கட்டுகளோடு எழுத்தாணியோடு எடுத்து கொண்டு வந்தார். மணிவாசக பெருமான் சிவத்தியானத்திலே அமர்ந்திருந்தார். மணிவாசக வாதவூரரே, எழுந்துருங்க. வாதவூர் பெருமான் பார்த்தார். அடிகேள், நீங்கள் யார்? நானா? தில்லை அம்பலத்திலிருந்து வந்திருக்கிறேனப்பா, தில்லை வாழ் அந்தனர். அப்படியா சுவாமி, எழுந்துருங்க. நீ நேற்றுக்கு வீதியில் போகும்போது என்னமோ பாடினிய, கீதமினிய குயிலேன்னு பாடின, ஏறார் பைங்கிலியேன்னு பாடின, ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுப்பா, அதெல்லாம் திரும்ப சொல்லு, நான் கொஞ்சம் அப்படியே எழுதுகிறேனேன்னார். சுந்தரர் பெருமானை யானையில் இருந்து சுமப்பதற்காக இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வாயு, ஈசானன், பிரம்மன், விஷ்ணுவாகிய தேவர்களை ஏவல் செய்த இறைவன் திருவாசகத்தை எழுதுவதற்கு வேற யாரையும் ஆள் அனுப்பவே இல்லை, தானே வந்தான். திருமுறையே சிவபெருமான் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூல் சொல்லுகிறது சிதம்பர தனிப்பாடல். அவன் நினச்சிருந்தான்னா நிமித்த காரணம், அப்படி கையை காமிச்சான்னா அப்படியே எழுதிருக்க முடியுமே. எத்தனையோ அற்புதங்கள் செய்த அம்பலவாணன் யாருனால இதை செய்யணும்னு அவனே நினைச்சார். தன் கைப்படவே எழுத ஆரம்பித்தார். மணிவாசகர் சொன்னார், சுவாமி, நான் ஏதோ வீதியில் புலம்புறவன், அதில் ஏதோ பிழை இருக்கும், அதை போய் எழுதுறேன்னு சொல்கிறீங்களே. இல்லைப்பா, நீ சொல்லு அப்படின்னார். அப்படியா, சரி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார்.
திருப்பெருந்துறையில் துவங்கிய அந்த யாத்திரைகள்லாம் அவர் கண்முன் ஒடியாந்தது. இப்போ நம்ம இன்னைக்கு சொந்தமாக ஒரு பாட்டை எழுதி பேப்பரில் எழுதி வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் பார்க்காம சொல்லுங்கன்னா சொல்ல தெரியாது. பேப்பர்